ஹலோ மக்களே, வெல்கம் டு வினிடூர் vlogs. இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி, அதுவும் மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். பெரிய பெரிய பீசஸாகவே நான் கடையிலே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்து நம்ம நல்லா பெசரி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அதோட ஸ்மெல்லெல்லாம் போயிடும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை அப்படியே நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு 1/4 கிலோ மட்டனுக்கு நான் 1.5 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு நீங்கள் ஒரு 5 to 6 விசில் வரை நல்லா விட்டு எடுத்துருங்க. அப்போ தான் மட்டன் வெந்திருக்கும். எடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். வெந்திருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுடலாம், இல்லைன்னா கூட 2 விசில் சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கோம். நீங்கள் நார்மலாக பாஸ்மதி அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் 1/4 கிலோ மட்டனுக்கு 1 கிளாஸ் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த 1 கிளாஸ் அரிசிக்கு நான் 3 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு இலை எடுத்துக்கலாம், பிரிஞ்சி இலை. பாருங்கள், ஃபுல்லாக நான் ஆட் பண்ணிட்டேன். இதில் பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கிறோம். கூடவே 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். ஏலக்காயை 2ஆக உடச்சி இந்த மாதிரி போட்டுருங்க உள்ள, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கூட ஒரு துண்டு பட்டை எடுத்திருக்கேன், 2 கிராம்பு எடுத்திருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு இதை 10 நிமிஷம் வரை ஊற வச்சுடுங்க. அரிசி ஊறினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுக்கலாம். வேகும்போது ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். அரிசி 80% அளவு அரிசி வெந்திருந்தால் போதும் நமக்கு. இப்போ அடுத்து நம்ம 1 கட்டு புதினாவை அரைஞ்சி வச்சுருக்கோம். இதை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் இஞ்சியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த புதினாவில் பாதி புதினாவை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை தனியாக வச்சுக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 5 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளியும் ஜாஸ்தியாக இருக்கணும். இதுக்கு 4 தக்காளியை நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதுக்கடுத்து நம்ம தயிர் 1/2 கப் எடுத்துக்கலாம். இது வீட்டிலே செஞ்ச தயிர், கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம பிரியாணி கடாயை காய வச்சுக்கலாம். இதில் 10 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். கடலெண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலை கூடவே 2 துண்டு பட்டை, அதுக்கப்புறமா 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். சைட் பை சைட் பாருங்கள், நம்ம ஒலை வச்சாச்சு. அது ஒரு 4 நிமிஷம் கொதிச்சிருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கிறோம் அதை. அதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை நம்ம வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 50% அளவு நல்லா வதங்கியிருக்கணும். எண்ணெயிலே நல்லா வதக்க விட்டுருங்க. இப்போ வெங்காயம் 50% அளவு வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வச்சுருந்த மீதி புதினாவில் ஒரு 10 புதினாவை மட்டும் எடுத்துகிட்டு மீதி எல்லா புதினாவும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த தயிரை இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கப் தயிரும் ஊற்றியாச்சு. இதை நல்லா வதங்க விட்டாச்சு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்தா மட்டன் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். மட்டன் பீசஸை ஆட் பண்ணதுக்கப்புறமும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம 1/4 கிலோ மட்டனுக்கு பார்த்துட்ருக்கோம். நீங்கள் அதை விட குவான்டிட்டி அதிகமாக எடுத்தீங்கன்னா இதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு புதினா விழுதை இதில் சேர்த்துக்கலாம்.
இதுக்கடுத்து நம்ம மட்டன் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ நம்ம 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சாச்சு. இப்போ அந்த தண்ணி நம்ம ஊற்றிருக்கதை பாருங்கள், கிரேவி கன்சிஸ்டன்சி இருக்குது. கிரேவி கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நம்ம சாதம் வடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. நம்ம தனியாக வச்சுருந்த புதினாவை இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தம் போட போகிறோம். மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு மேலே வச்சுடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் வர ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம், அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம், அப்புறம் 1 மினிட் ஹை ஃப்ளேம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 10 நிமிஷத்துக்கு அந்த மூடியை ஓப்பன் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இப்போ கிளற மாதிரி மேலாப்பில் அடியிலேருந்து எடுத்து கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த ஜீரக சம்பா சாதம் உடையாமல் நமக்கு வரும். பாருங்கள், ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்டியாக ரெடி ஆகிருச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதை நம்ம வாழை இலையில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். இது கூட நம்ம மட்டன் விருந்தே வச்சோம். அதில் இருக்க ரெசிபீஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம உப்பு, அதுக்கப்புறமா பெப்பர் போட்ட பாயில் பண்ண எக்கு, அதுக்கப்புறமா ஆட்டு மூளை பொரியல், அப்புறமா ஈரல் பெப்பர் ஃப்ரை, கூடவே ரைத்தா, தயிரும் தண்ணியும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மெயின் கோர்ஸான மட்டன் தம் பிரியாணியை வச்சுக்கலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான ஒரு மட்டன் விருந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மூளை பொரியலோட வீடியோவும் ஆட்டு ஈரல் பெப்பர் ஃப்ரையோட வீடியோவும் நான் அதோட லிங்க்கை லாஸ்ட்டாக எண்டில் தரேன். அதை கிளிக் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். இந்த மட்டன் தம் பிரியாணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விட்டு எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மினி டூர் விளாக்ஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ மட்டும்தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் டான் வந்து உங்களுக்கு சேரும். இதே மாதிரி நம்ம நிறைய குக்கிங் வீடியோஸ் அண்ட் vlogs போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணி பாருங்கள். நான் வீடியோ எண்டில் தரேன். என்னை ஃபாலோ பண்ணணும் இன்ஸ்டாகிராமில்னு நினச்சிங்கன்னா மினி டூர் vlogsன்னு சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். டாடா, நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.